ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரே ஒரு காரியம், சாபத்துக்குட்பட்டவைகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் சாபத்துக்குட்படுத்தினவற்றில் எதையாகிலும் எடுத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் பாளையத்தை சாபத்திற்குட்படுத்தி அதை ஆபத்துக்குள்ளாக்குவீர்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய எச்சரிக்கையின் வார்த்தைகளை கேட்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அது ஆசீர்வாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கைகளை எச்சரிப்பாக கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமான சாபத்துக்குரிய காரியங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு குடும்பங்களில் இஸ்ரவேலை கடவுள் குடும்பமாக தெரிந்து கொண்டார். அந்த குடும்பங்களில் இன்றைக்கு நிலவுகின்ற குழப்பங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, யார் முதல் மகன், யார் மூத்த மருமகன், எவருக்கு அதிகாரம் கொள்கை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் இரண்டாக சேர்க்க நோவாவுக்கு கட்டளை இடுகிறார். அதுபோல் உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில் 2 என்று சொல்கிறார். மனிதனுடைய உறுப்புகளில் கண்கள் 2, காதுகள் 2, கைகள் 2, கால்கள் 2, உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளிலும் 2 கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவை அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானவைகள். உலக கண்ணோட்டத்தில் தன்னையே உயர்த்துகின்றவன் அவன் சாபத்துக்குரியவன். ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் தன்னை தாழ்த்துவன் என்று சொல்லி அவன் உயர்ந்தவனாக காணப்படுகிறான். அனைவரிடம் பணியை பெற விரும்புகிறவன் உலக கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறான். அனைவருக்கும் பணி செய்பவன் கடவுள் கண்ணோட்டத்தில் உயர்ந்தவனாக காணப்படுகிறான். உயர்ந்த பதவிகளை, அதிகாரத்தை செய்வதற்காக நாடுபவன் உலக கண்ணோட்டத்தில் அவன் அதிகாரம் படைத்தவனாக காணப்படுகிறான். எப்பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் செய்யாதவர்கள் என்று கடவுள் பார்வையிலே அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். பலரது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பலரையும் நினைக்கின்றவன் உலக கண்ணோட்டத்துக்குரியவன். யாரையும் தனக்காக கட்டுப்படுத்தாதவன் கடவுளுடைய கண்ணோட்டத்துக்கு உரியவன். பதவிகளை தேடிச் சென்று தீய வழியில் அவற்றை அடைந்து அவ்வாறே அதை தக்க வைத்து கொள்பவன் உலக கண்ணோட்டத்துக்கு உரியவன். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கைமாறு கருதாமல் சேவை செய்ய வாய்ப்புகளை தேடிச் செல்பவன் தான் கடவுள் கண்ணோட்டத்துக்கு உரியவன். விளம்பரங்களை, மேடை பேச்சுகளை, கட்டவுட்டுகளை மற்றும் எங்கும் எதிலும் தன் உருவத்தை, பெயரை பதிப்பவன் உலக கண்ணோட்டத்தின் பெருமையும் புகழையும் தேடுகிறவன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று எந்த விதத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாதவன் தான் கடவுள் கண்ணோட்டத்துக்கு உரியவன். சொகுசாக வாழ்பவன் உலக கண்ணோட்டத்துக்குரியவன். எளிமையாக வாழ்பவன் கடவுள் கண்ணோட்டத்துக்குரியவன். தனது உடைமைகளையும் உயிரையும் பாதுகாக்க பிறரை உபயோகிப்பவன், பயன்படுத்துகிறவன் உலக கண்ணோட்டத்தை உடையவன். பிறர் வாழ்வுக்காக தன்னுடைய உடைமைகளை இரகசியமாக தர்மம் செய்து தன் உயிரையும் தியாகம் செய்பவன் தான் கடவுள் கண்ணோட்டத்தின் பார்வையிலே உயர்ந்தவன். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் தெரிந்தெடுத்து கொள்வது மிக மிக அவசியம். இங்கே கடவுளுக்கு விரோதமான காரியங்களை தெரிந்தெடுப்பது, கடவுளுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடுவது, கடவுளுக்கு விரோதமாக, பிறருக்கு விரோதமாக இந்த திருச்சபை என்ற குடும்பத்திலே நாம் சின்ன குழப்பங்களை யார் விளைவித்தாலும் அவன் உலகத்துக்குரியவன். அவனை நாம் அடையாளம் கண்டு ஆண்டவருக்கு உரிய பாதையில் நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்தி செல்ல வேண்டும். ஆகவே இங்கே யோசுவா சொல்லும் பொழுது கடவுளுக்கு பிரியமில்லாத சாபத்துக்குரிய காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி எடுக்கும் பொழுது நம்மால் நம்முடைய தேசமும் நம்முடைய நாடும் திருச்சபையும் செதிலம் அடைந்துவிடும், சீரழிந்துவிடும். நம்முடைய குடும்பங்கள் சீரழிந்துவிடும். எவன் ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தருடைய ஆசாரியனையும்
அவன் சீரழிக்கிறானோ சிதைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மிக மிக வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக, அவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் சாபத்துக்குள்ளாக மாற்றுகிறான் என்று இந்த 18வது வசனம் மிக அழகாக நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே நாம் சாபத்துக்குரியவர்களாக இராதபடி ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்க கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய நாள் ஆசீர்வாதமான ஒரு நாள். இந்த நாளை காண வேண்டும் என்றிருந்த மக்கள் பக்தியின் பெயராலும் உலகத்தின் பெயராலும் பணத்தின் பெயராலும் பதவியின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் தங்களை தக்க வைத்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் உமக்காக வாழ்ந்து உம்மையே நம்பி உமக்காக எல்லாவற்றையும் இழந்து உமக்காக சிலுவை சுமக்கின்ற கர்த்தருடைய பணியாளர்களை இந்த நாளில் ஆசீர்வாதம் மிக்கவர்களாக நீர் வைத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஐந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.